நமः தந்தையே நமः சத்குருவே நமः ஆனந்தமானந்தஹரம் பிரசன்னம் ஞானரூபம் நிஜபோதரூபம் யோகேந்திரமிக்ஷம் பவரோகவைத்யம் ஸ்ரீம் சத்யம் சத்குரும் நித்யம் அஹம் பஜாமி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ கிரியா பாபாஜி நமः. ஓம் யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் சரீரஸ்ய ஸ்வைதகேன யோபாக்ரோதம் பிரணவம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் பிறந்த உடனே இறையத்தான் தேடும். அதெல்லாம் அது எழுந்து நடக்குது, இல்லாட்டி தன்னுடைய வேலையை உடனே செய்யுது. பட் மனிதன் மட்டும் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் அவன் எழுந்து நிற்பதற்கு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகுது. அவனுடைய நோக்கம் இறை தேடுவது மட்டுமல்ல, அவனுடைய ஒரே தேவை இறை தேடுவது மட்டும்தான். எல்லா உயிர்களும் இறையை தேடுவதோடு மட்டும் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றது. ஆனால் மனித உடல் எடுத்த உயிர் மட்டும் இறையை தேடுவதற்காக தயார் செய்யப்படுகின்றது. அந்த இறையை தேர்வு செய்வதற்கு, இல்லாட்டி அதை அடைவதற்கு உடல் எல்லா விதங்களிலும் தயார் செய்யப்படுகிறது. ஆனால் மிகப்பெரிய ருஷிகள், இல்லாட்டி அந்த நிலையை அடைந்த மிகப்பெரிய மகான்கள் எல்லாரும் ஒரே கூற்றையே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவரவர் பிரார்த்தத்தின் பிரகாரம் அதற்கானவன் ஆண்கிருந்து ஆட்டுவிப்பான். என்றும் நடவாது என் முயற்சிக்கினும் நடவாது. நடப்பது என்பது என் தடை செய்யினும் நில்லாது. இதுவே திண்ணம். ஆகையினால் மௌனமாய் இருக்கை நன்று. இது ஒரு மிக பிரசித்தி பெற்ற ரமண மகரிஷியின் வாசகம். ஏன் இது மிக பிரசித்தி பெற்ற வாசகம் என்றா, அவர் அம்மாக்கு சொன்னது. தாய் திருவண்ணாமலையில மகனை வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருந்து 3 நாள் தொடர்ந்து அழுது கொண்டே இருப்பார். அப்பொழுது அங்கே இருக்கும் ரமண மகரிஷியுடன் நெருங்கி பழகக்கூடியவர்களோட அவரை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். 3 நாள் தொடர்ந்து இப்படி தாய் அழுது கொண்டிருக்கிறார். மகன் பெயர் சொல்லும் ஒரு மகானாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றபோது அவர் எழுதி கொடுத்த விஷயம்தான் இந்த வாசகம். அதே போல எங்களுடைய யோக சுவாமிகளும் அதே வாசகத்தை தான் சொல்லியிருக்கிறார், வேற விதமா. எப்பவோ முடிந்த காரியம் நாம் அறியோம், ஒரு பொல்லாப்பும் இல்லை, இங்கே சொல்லப்படுவதாவதும் சத்தியம். ஆனால் இந்த உயிர்கள் மேலே பற்றுக்கொண்ட இறைவன் தொடர்ந்து தன்னுடைய கருணையை, இல்லாட்டி தன்னுடைய அருளை
இப்படி மகான்கள் மூலமாகவும் இப்படி நூல்கள் மூலமாகவும் சத்தியத்தை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கை முறையிலும் செலுத்திக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய மனித மனம் மிகவும் சிக்கலானது, புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற நூலை உணர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய உடல் மன ஆன்மீக அடிப்படையில் தயார்படுத்தி இங்கே ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் நாங்க இதை ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் எப்பொழுதும் நான் சொல்வது போல் எங்களுடைய கலாச்சாரம் சமூக பண்பாட்டில் இல்லாட்டி எங்களுடைய மட்டும்தான் அதி உச்சத்தை ஆன்மீகத்தில் அடைந்த இனம். அதால் எங்களுக்கு இப்ப நிறைய சிக்கலும் அதே அளவு இருக்கிறது. ஏனென்றால் எதை தேர்ந்தெடுப்பது அதுக்குத்தான் ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குரு, ஒரு வழி, ஒரு கடவுள் என்ற ஒரு இறுதியை எல்லா மகான்களும் சொல்லிவிட்டு போயிருக்கார். அந்த அடிப்படையில் நாங்கள் பதஞ்சலி யோக சூத்திரத்தை பார்க்கின்றோம். ஏன் இந்த நூல் முக்கியமானது, பதஞ்சலியார், அவருடைய நூலுக்கு பின்னால் இருக்கிற சத்தியம் சாத்தியம், அந்த நூல் கொண்டிருக்கிற சங்கல்பம், அதை உள்வாங்குவர் அதனை எப்படி உள்வாங்க வேண்டும், அதை எப்படி நாங்கள் சத்தியத்தை உணர்வதற்கு எங்களை தயார் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கடந்த சத்சங்கத்தில் பார்த்தோம். இன்று முதலே சொன்னது போல் இந்த சூத்திரங்கள் என்பது இந்த ஆவில ஸ்டார்ட் பண்ற மாதிரி தமிழ்ல நிறைய பாடல் இருக்கு. அதே மாதிரி தான் சிவசூத்திரம், நாரதர் பக்தி சூத்திரம், இப்படி சூத்திரங்கள் என்று வடமொழியில் இருக்கிற எல்லா நூல்களும் அதை என்றுதான் ஆரம்பிக்கும். கடந்த வகுப்புல நாங்க இந்த முதலாவது சூத்திரம் இரண்டாவது சூத்திரத்தை பார்த்தோம். அதை திருப்பி எங்களோட மனதில திருப்பி பார்த்துட்டு அடுத்த நூல்களுக்குள்ள அடுத்த சூத்திரங்களுக்குள்ள போகும். ஏனென்றால் சூத்திரம் என்பது மிக குறைந்த சொற்களில் இல்லாட்டி மிக குறைவான எழுத்துக்களில் மனிதனால் சொல்ல முடியாத, இல்லாவிட்டால் இந்த சத்தியத்தை உணர்ந்த மகான்களால் விவரிக்க முடியாத ஆழங்களை சொல்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முறை. நாங்கள் பதஞ்சலி மகர்ஷியை நவீன யோகத்தின் தந்தை என்று சொல்வோம். இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சுமம் இருக்கு. இந்த நவீன யோகத்தின் தந்தை என்று நாங்க 5000 வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டோம். இல்லாட்டியே எத்தனையோ வருஷம், 1000 வருஷம் 2000 வருஷம் நீங்க எப்படியாவது வச்சுக்கொள்ளும். அப்ப எங்களுடைய ஆன்மீகத்தின் நவீனம் இல்லாட்டி இந்த மொழி வளர்ச்சியின் நவீனம் இல்லாட்டி எங்களோட வாழ்க்கை முறையின் நவீனத்துவம் 5000 வருஷத்துக்கு முதலே ஆரம்பிச்சிட்டு. ஆனா ஏன் பதஞ்சலி யோக சூத்திரம் கடந்த 5000 வருடமாக எல்லா குருமார்களாலும் அதற்கான விளக்கம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்ப்போம். ஏனென்றால்
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியமானது எங்களை அந்த சத்தியத்தை சாத்தியமாக்குவதற்கான அனைத்து சங்கல்பங்களையும் உள்ளடக்கியதாக இந்த யோக நூல் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சொல்லும் பதஞ்சலி பிறக்கும் போது இல்லாட்டி இந்த பூமிக்கு வரும்போது இப்ப இருக்கிற அதே சிக்கல் அவர் பிறக்கும் போது இருந்தது. அது எப்படி என்றா, மக்கள் எதை தேர்வு செய்வது, எந்த நூலை தேர்வு செய்வது, இல்லாட்டி எந்த குருவை தேர்வு செய்வது, எதை நான் பின்பற்றுவது என்ற குழப்பம் அவர்களுக்கும் இருந்திருக்கு. அதாலதான் அவர் யோகத்துக்கான இந்த மொழிக்கான இலக்கண நூலையும் அவர் எழுதியிருக்கார். அவர் தன்னுடைய முதலாவது நூலிலேயே, முதல் சூத்திரத்திலேயே இந்த நூலுக்கான அடிப்படை இல்லாட்டி இந்த நூல் முழுமையாக எண்ணத்தை சொல்ல போகின்றது என்ற விஷயத்தை அவர் முதல் நூலிலேயே சொல்லிவிடு. இது யோகம் பற்றியதான நூல். இது யோகத்தை தனக்கு முன்னே வந்த சிவ பரம்பரை வழியாக தான் உள்வாங்கி அதற்கான விளக்கத்தை ஒரு தொகுப்பாக கொடுக்கின்றார் என்று தன்னுடைய முதல் நூலியே சொல்லி. அதாலதான் அந்த நூல்ல நாங்க முதலாவது அத என்ற சொல்லுக்கு ஆரம்பம் அல்லது இப்பொழுது இல்லாட்டி இது நிகழ்காலத்தில் எங்களுடைய மனத்தை கொண்டு வரும்போது யோகம் நடக்கின்றது, அது ஒரு மங்களகரமான சொல் என்றும் பார்த்தோம். சோ பெரிய பெரிய மகான்கள் அந்த பணிவில இருந்து அந்த ஈஸ்வர பிராணித்தானம், இங்கே நான் பாவிக்கும் எல்லா சொல்களும் சில யோகம் சார்ந்த சொற்களா இருக்கும். சோ சரணாகதி, ஈஸ்வரர் பிராணித்தானம் என்று சொல்ற சரணாகதி அடிப்படையில் தான் அவர்கள் இந்த நூல்களை எங்களுக்கு கொடுத்திருப்பார். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு அளப்பெரிய அன்பு. எல்லா மனித உடல் எடுத்த உயிர்களும் இந்த யோகத்தை இல்லாட்டி இந்த உடலினுடைய இறுதி பரிமாற்றத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு தீவிர ஆவல் இல்லாட்டி அவாவில் எங்களுக்கு இதை கொடுத்திருக்கார். எவனொருவன் தன்னுடைய மனத்தை நிகழ்காலத்தில் வைத்திருக்கிறானோ அவனுக்கு யோகம் ஆரம்பிக்கப்படுகின்றது, அவனுடைய வாழ்க்கையில் யோகம் ஆரம்பிக்கப்படுகிறது, இல்லாட்டி அவன் யோகத்துக்குள் நுழைகின்றான் என்று பார்த்தோம். அப்ப இது மனத்தை யோகத்துக்குள் எப்படி கொண்டு வருவது என்பதற்கான ஒரு 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 சிறந்த நூல். யோகா சித்த விருத்தி நிரோதகா, இது 2வது சூத்திரம். இந்த சூத்திரத்திலே நாங்கள் இதுக்கான சொல்லை நாங்கள் எப்படி ஒரு சாதகனாக, யோக சாதகனாக இதை புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் மிக கடினமான ஒரு சிக்கலான விஷயம். ஏனென்றால் நாங்க எல்லாரும் எங்களுக்கு ஏத்த மாதிரி புரிந்து கொண்டு விட்டுறோம். இப்ப எல்லாருக்கும் எங்களோட மனத்தின் அடிப்படையில, எங்களோட அறிவின் அடிப்படையில இந்த உலகத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ அவ்வளவும் சரி. ஆனால் அந்த மன அமைப்பு, அந்த அறிவியக்கம் எங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது? நாங்க எவ்வளவு சிறந்த கல்வியாளர்களாக இருந்தாலும், எவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், நாங்கள் இறப்பு இல்லாட்டி மரணம் என்ற இறுதியில் கொண்டே
எங்களுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, இந்த முக்கோண நிலையில் எங்களுடைய வாழ்க்கை சுழண்டு கொண்டே இருக்குது. நாங்க எவ்வளவு அறிவை கூட்டினாலும், எவ்வளவு செல்வத்தை சேர்த்தாலும் இந்த சுழற்சியில் இருந்து எங்களால் தப்ப முடியவில்லை. அதிலிருந்து என்ன எங்களுக்கு தெரிகின்றது என்றால், எங்களுடைய அறிவும், எங்களுடைய செல்வமும், எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் கொடுக்கவில்லை. ஆகவே அந்த நோக்கம், அந்த சுழற்சி என்ற விழிப்புணர்வு, அந்த சுழற்சிக்குள்ளதான் நாங்கள் இருக்கின்றோம் என்ற விழிப்புணர்வு எவனுக்கு அது எவனால் அது உள்வாங்கப்படுகிறதோ அவன் இந்த யோகத்திற்குள் நுழைவதற்கு தயாராகவான். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றேன்னா, இந்த சேட்டலைட் ராக்கெட்டுக்கு அதிக அளவான சக்தி இந்த பூமியின் விஷய தாண்டி போறதுக்கு தான் செலுத்தப்படுகிறது. அங்கால கொஞ்ச எரிபொருள் காணும். அதே போல இந்த யோகத்தை நாங்க உள்வாங்கிறதுக்கு, இல்லாட்டி அந்த சாதனைக்கு போறதுக்கு தான் எங்களுக்கு நிறைய சக்தி வேண்டும். அதுக்கு அங்கால போன பிறகு எங்களுக்கு அவ்வளவு சக்தி தேவை. ஏனென்றால் நாங்கள் இந்த சம்சாரம் என்ற சுழற்சியில மாட்டுப்பட்டது. பற்று இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை தாண்டுவது, இல்லாட்டி இதை புரிந்து கொள்வதற்குத்தான் எங்களுக்கு நிறைய சக்தி வேணுமே ஒழிய, ஆன்மீகத்தையோ இல்லாட்டி இந்த சத்தியத்தையோ புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு சக்தி தேவை. ஆகவே பதஞ்சலி அதற்கு நீ எப்படி தயாராக வேணும், அதனுடைய அடிப்படையை அவர் எங்களுக்கு அருளி இருக்கு. யோகம் என்பது எங்களுடைய உடலுக்கு தேவையான ஒரு சாதனம், இல்லாட்டி ஒரு கருவி. யோகா சித்தம் என்றது மனத்தின் மிக உயர்நிலையான ஒரு உயர்நிலை, இல்லாட்டி ஒரு உயர்நிலையின் பகுதி. விருத்தி என்றது அந்த சித்தத்தில் இடம்பெறுகின்ற இயக்கங்கள் அல்லது எண்ணங்கள். நிரோதகா என்றது நெறிப்படுத்துதல், இல்லாட்டி ஒழுங்குபடுத்துதல் என்று பொருள்கள். நான் திருப்பியும் அதை ஞாபகப்படுத்த, நிரோதகா என்றால் நிறுத்துதல், கட்டுப்படுத்துதல், இல்லாது ஒழித்தல் என்பவை இந்த இடத்தில் ஒரு சரியான மொழி மாற்றமாக கருதப்பட மாட்டார். ஏனென்றால் மனம் இல்லாமல் நீங்கள் சமாதி அடைய முடியாது. அதை நாங்க திருமந்திரத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். மனம்தான் அந்த கருவி. அந்த கருவிய நாங்க சரியா பயன்படுத்துறதுக்கு பேர் தான் யோகம். யோகா சித்த விருத்தி நிரோதகா எங்களுடைய வாழ்க்கையை யோகத்தை நோக்கி, இல்லாட்டி இந்த வாழ்க்கையின் மிக இறுதி என்று நாங்கள் எல்லா சமூகங்களாலும் எல்லா சமயங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இறுதி நிலையை அடைவதற்கு பயன்படுத்துவதற்காக நாங்கள் செய்கின்ற ஒரு செயல் தான் யோகம். பதஞ்சலி ஒவ்வொரு படிமுறையாக உங்களை ஒரு தாய் குழந்தையை எப்படி பராமரிப்பாரோ அப்படி உங்களை அழைத்து செல்லும். நீங்கள்
இந்த யோகத்தை உள்வாங்கினால் நீங்கள் இந்த யோகத்தை விட்டு விலகுவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. ஏனென்றால் அவர் யோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாத்தியங்களையும் அவர் உங்களுக்கு முன்னாலேயே கொடுத்துள்ளார். இப்ப நாங்க எங்களுடைய பௌதிக வாழ்க்கையில இப்ப நான் ஒரு டாக்டர் ஆக போறேன், இல்லாட்டி ஒரு அக்கௌண்டன்ட் ஆக போறேன் என்று ஆல்ரெடி எனக்கு எல்லா அம்மா அப்பா எல்லாமே செய்து கொடுத்தாலும் நான் அதை வைத்துக்கொண்டு அதால் கிடைக்கக்கூடிய இறுதி இன்பத்தை நான் பெறுவேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பதஞ்சலியால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சத்தியத்தை நான் உள்வாங்கும் தருணத்திலிருந்து நான் அதை சாத்தியப்படுத்துவதற்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் பெற்றுக் கொள்கின்றேன். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வர முடியாத அளவுக்கு இந்த சூத்திரங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அப்படி சந்தேகங்கள் வந்தால் உங்களுக்கு யோகத்தில் நாட்டம் இல்லை என்பதுதான் முடிவையாக இருக்குமே ஒழிய இந்த நூலில் தவறு இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இது 5000 வருஷமா இருக்கிற நூல். 5000 வருஷமா வந்த எல்லா முத்தி பெற்ற, இல்லாட்டி விடுதலை பெற்ற, இல்லாட்டி நிர்வாணம் நிலை அடைந்த எல்லா குருமார்களாலும் உரை எழுதுவதற்கு தகுதி வாய்ந்த நூலாக இருக்கின்றது. கடந்த 100 வருஷத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தேன். இப்ப இந்த நூலை யோகம் அல்லாத யோக நெறியை தங்களுடைய வாழ்க்கை முறையாக கொண்டு வராத குருமார்களும் இதுக்கு நிறைய பேர் எழுதியிருக்கிறார். இதுல ஒரு 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 அழகான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சுவாமி சிவானந்தன் அவரை ஒரு பெரிய இந்த நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு ஒரு ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர் எவ்வளவுத்துக்கு இந்த அத்வைதம் இல்லாட்டி வேதாந்தத்துல ஒரு மரபை உருவாக்கினாரோ அதே அளவுக்கு ஒரு யோக மரபையும் உருவாக்கப்பட்டு சென்றிருக்கார். பாருங்க, அப்படியான குருமார்களும் இங்கே வந்திருக்கார். நான் போன முறை நான் சொல்லல, யாரு யோகாவுக்கண்டே ஒரு தனி ஒரு மரபை உருவாக்கி, அதாவது சிவானந்த பரம்பரையில வந்த குருமார்கள் இந்த 5000 வருஷமா இருந்த யோக மரபை ஒரு தனி நிறுவனமாக இல்லாட்டி தனியா அதை என்ன சொல்றது ஸ்பெஷலைஸ் பண்ணி யோக நூல்களை எல்லாம் தனித்தனி எழுதின பரம்பரையாகவே உருவாக்கப்பட்டிருக்காங்க. இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இங்கே நிறைய யோகம் பயிலும் மாணவர்கள் இல்லாட்டி சாதகர்கள் இல்லாட்டி ஆசிரியர்கள் இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். எங்களுடைய மனத்தை செம்மைப்படுத்தாமல் எங்களுடைய அறிவை வளர்ப்பதனால் எங்களுக்கு எந்த ஒரு சாத்தியமும் நடக்கப் போவதில்லை. இங்கே மன செம்மைப்படுத்தலை மட்டும்தான் பதஞ்சலி வலியுறுத்தி சமாதிவாதத்தை நிறைவு செய்கிறார். ஏனென்றா நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் இல்லாட்டி எவ்வளவுதான் உங்களோட அறிவை வளர்த்தாலும் உங்களோட மனம் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்றால் உங்களுக்கு யோகம் சித்திக்காது. ஆகவே இந்த ஒழுங்குபடுத்தலை பதஞ்சலி தன்னுடைய 2வது சூத்திரத்திலே வலியுறுத்தி அந்த ஒழுங்குபடுத்தலில் மிக முக்கியமாக இருக்கிற அந்த மனத்தின் நிலை மிக ஆழமான
அந்த சித்தம் என்று சொல்கின்ற நிலையை எல்லா குருமார்களும் 5 விஷயங்களாக பிரிக்கும், 5 நிலைகளாக பிரிக்கும். சித்தத்தின் 5 நிலைகள், இது மனத்தின் 5 நிலைகள் இல்ல, சித்தத்தின் 5 நிலைகள். இப்ப சித்தமண்டா என்ன என்று கேட்டு குழம்பாம, இவர்களெல்லாம் ஒரு எங்களுடைய அறிவுக்கு இல்லாட்டி எங்களுடைய ஆன்மீக உணர்வுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவர்கள். அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள்னா நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆன்மீகத்தில் மிக மிக உறுதியான நிலையில் இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அதனிலே ஒரு தர்க்க ரீதியான ஒரு விதர்க்கம், ஒரு குதர்க்க ரீதியான முரண்பாட்டுக்கே நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நாங்கள் செல்கின்றோம் என்றால் நாங்கள் அறிவு நிலையில் இருக்கிறோமே ஒழிய மனத்தை செம்மை அடைவதற்கான எந்த ஒரு வழியையும் எங்களுடைய வாழ்க்கை முறையில் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. அதாலதான் நாங்க ஏன் 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 என்று கேள்வி இருக்கிறோமே ஒழிய அந்த ஏன் என்ற கேள்விய நாங்க மாத்தி போடுறோம். சித்தத்தில் 5 நிலைகள் இருக்கு என்று சொல்லி எல்லா மகான்களும் அதை சொல்லியிருக்கிறார். ஏனென்றா பதஞ்சலி சித்தம் என்று மட்டும் சொல்லிட்டு போயிட்டு, அப்ப சித்தம் என்றா என்ன என்று புரிஞ்சு கொள்ளும். அந்த சித்தத்தின் முறைகளை நாங்க எப்படி உள்வாங்க போறோம் என்றும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த சித்தத்தின் முறைகளை எப்படி அதை புரிஞ்சு கொள்றேன், இந்த 5ஐயும் நான் எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுக்கு இது சமாதியில சொல்லப்பட்டதால நிறைய பேர் இந்த சித்தத்தின் நிலைய சமாதி நிலைகளோட அதை புரிஞ்சு கொள்றதுக்கு எத்தனிப்பாங்க. சம்பிரஜ்ய சமாதி, அசம்பிரஜ்ய சமாதி என்றெல்லாம் பேர் எல்லாத்தையும் நாங்க சொல்லி நல்லா பாடமாக்கி வச்சிருப்போம். ஆனா அதை உணர்வதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் எங்கட மனத்துக்கோ எங்கட உடலுக்கோ கொடுத்திருக்க மாட்டோம். ஆகவே அந்த சமாதி நிலைகளை பற்றி பிறகு வர்ற பதஞ்சலியால் சொல்லப்பட்டிருக்க சூத்திரங்களை நாங்க உள்வாங்குவோம். இங்க சித்தத்தை மட்டும் நாங்க புரிஞ்சு கொள்வோம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 4மே ஒரு இடத்தில் தான் இருந்து கிளம்புற. ஒரு தாய்க்கு பிறந்த 4 பிள்ளைகள் மாதிரி, இல்லாட்டி ஒரு ஆள் தான் 4 விதமா இருக்கிற மாதிரி. ஏன் நீங்க சித்தம் புரிஞ்சு கொள்ளணும்டா, உங்களுக்கு சித்தம் புரிஞ்சால் உங்களுக்கு மனம் எப்படி உங்களுக்கு இயங்குது என்று புரிஞ்சு. சேம் பேட்டர்ன் என்று சொல்லு. எங்களுடைய மனம் என்னதான் நாங்க செய்தான திருப்பி திருப்பி ஒரே பேட்டர்ன்ல தான் ஒரே வடிவத்தில் இயங்கிக்கொண்டு. அதால இந்த சித்தத்தை நாங்க முதல் புரிஞ்சு கொள்ளும். அதைத்தான் அவர்கள் அவனுடைய முதல் நிலை என்று சொல்லி. ஷிப்தம் அது எப்படி என்றா ஒரு குழந்தை என்ற இயல்பு போல இருக்கும். குழந்தை இங்கதான் நான் திரும்பி திரும்பி சொல்ற ஒரு விஷயம், இந்த மொழிபெயர்ப்பு இல்லாட்டி ஒரு சத்தியத்தை ஒருவர் உள்வாங்கி அதை வெளியில் சொல்லும் போது ஏற்படுகின்ற இத எல்லாரும் குழந்தைன்ற இயல்பு என்று சொல்லி. ஆனால் குழந்தைக்கு மனம் என்பது இருக்காது என்று விஞ்ஞானம் சொல்லுது, விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் எல்லாரும் இதை மொழிபெயர்க்கும் போது
சித்தம் என்றால் ஒரு குழந்தையின் இயல்பு மொழி. இப்ப நான் அதை மொழிபெயர்த்தது சரியா பிள்ளையாண்டு நான் இங்க சொல்றது என்னுடைய நோக்கம் இல்லை. இல்லாட்டி நான் சொல்றது 100% சரி என்றதும் என்னுடைய நோக்கம். நீங்கள் இந்த சித்தம் என்ற நிலைய எப்படி உள்வாங்க வேண்டும் என்றுதான் நான். மனமற்ற ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லாம ஒரு பொருளை பார்க்கும். அந்த பொருளை அப்படியே பார்க்கும். ஆனா அந்த பொருளை அப்படியே பார்த்துட்டு இன்னொரு பொருளை பார்க்கும்போது அது அந்த பொருள்ல இருந்து முழுமையாக விடுபட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியான எண்ண அமைப்போட தான் அது பார்க்கும். சித்தம் என்றது சிதறி விடுவது மட்டுமல்ல, அது தனித்தனியே இயங்குவது. இங்கே ஏதாவது ஒரு குருமரபில் தியானம் பண்ணவர்களுக்கு தெரியும், ஒரு எண்ணத்தை இல்லாட்டி ஒரு சொல்லை எப்படி தியானம் பண்ணுவது என்று தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறார். சித்தம் என்பது அதுதான் குறிக்கும். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத எண்ணங்களாக இருக்கும். ஒரு குழந்தைன்ற ஒரு சாதாரண இயல்புல இருக்கும். ஆனா குழந்தைன்ற மனம் போல இருக்கா. ஓகே, இதுக்கு நிறைய பாட்டு இருக்கு. அருணகிரிநாத பாட்டு, நிறைய பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் சொல்வதால் இங்கே எந்த ஒரு இதுவும் நடக்காது. எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கணும் என்று தெரியும். ஆனா நாங்க அதை செய்ய மாட்டோம். டாக்டர் சொன்னாலும் செய்ய மாட்டோம். ஆனா டாக்டருக்கே நாங்க ஒரு 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 கிளாஸ் எடுப்போம். டாக்டர் எனக்கு இதெல்லாம் இல்லாது, நான் இப்ப எல்லாம் பிஸி. அப்ப என்ன நடக்கும்? செத்துப்போ. மிக முக்கியமான கடமை. நான் என்னுடைய குருவிடம் இருந்து முதல் படிச்ச விஷயம் அதுதான். ஏனென்றால் முக்கியமா யோக மாணவர்கள் யோக ஆசிரியர்களாக மாறும் போது இருக்கிற மிகப்பெரிய தடை இதுதான். அவர்களுடைய சாதனையை கைவிட்டு விடுவார். இங்கே சித்தம் என்பது தடுமாறும் மனம், ஆனால் உறுதியற்ற மனம். தடுமாறும் மனம், உறுதியற்ற மனம். சித்தம் அதோட அதை நாங்க நிறுத்திக் கொள்வது நல்ல. உறுதிய தடுமாறும் மனம், உறுதியற்ற. இரண்டாவது மனம் முத்தம் என்று சொல்ற இரண்டாவது நிலை ஒரு சிறுவர்களுடைய இயல்பு. ஒரு சிறுவர்கள் எப்படி இருப்பார்? 7 வயசுல இருந்து 13 வயசுக்கு உட்பட்டார்கள் எப்படி மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டிருப்பினும், ஆனா ரொம்ப விழிப்புணர்வோடையும் இருக்கு. அதாவது ரொம்ப ஆர்வம் கூடும். ஒரு பிள்ளை பிறந்ததுல இருந்து வளர வளர ஆர்வம் கூடும். நீங்க எல்லாம் ஒரு வயசுல கேட்க பெரிய ஆள் ஆகணும்னு யோசிச்சு, டக்கண்ணு மீசம் முளைக்கணும், டக்கண்ணு பெரிய ஆள் ஆகணும், அப்படி யோசிச்சிருப்போம் இல்ல? ஆனா அந்த மாற்றம்
அந்த அது அந்த மாறுதலுக்கு உட்பட்டது என்று தெரியாமல் இருக்கும் நிலை. இப்ப தாங்க இருக்கிற நிலையும் கடந்து போகும் என்று இருக்கிற நிலை. விசித்தம். விசித்தம் என்றா என்ன? அது ஒரு டீனேஜ், ஒரு இளமை பருவம். 13 வயசுல இருந்து 19 வயசு. அத ஒரு ஸ்திரமற்ற நிலை என்று சொல்லு. ஆர்வத்தை ஒரு குவிக்கிற இடம், ஒரு விஷயத்துல எங்களுக்கு குவிக்கக்கூடிய இடம். ஆனால் அதுல ஸ்திரமா இருக்க முடியாத நிலை. அதுக்குத்தான் எங்களுடைய பண்பாட்டுல இல்லாட்டி எங்களை இதுல 7 வயசுல தீட்சி எடுக்கணும்னு சொல்லி. அது சமய தீட்சியா இருக்கலாம், இல்லாட்டி குருகுல கல்வியா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு கலைய சின்னலையே படிப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்? நீங்க 7 வயசுலயே தீட்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த டீனேஜ் வரைக்க திறமான மன அமைப்பை கொண்டு பாருங்க. எப்படி எங்களுடைய மகான்கள், ரிஷிகள், இல்லாட்டி இந்த சித்த புருஷர்கள் வாழ்க்கை முறைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கணும் இந்த முறைகள். அதாலதான் நாங்க எந்த ஊருக்கு போனாலும், நாங்க என்ன விஷயத்துல மாறினாலும், எங்கட அந்த சில நியம கட்டுப்பாடுகளை நாங்க மாறுவேன். ஸ்பெஷலி சவுத் இந்தியன் கல்ச்சர். சவுத் இந்தியன் கல்ச்சர் பாருங்க, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபா இருக்கலாம், இல்லாட்டி உலகம் பூரா போனா இருக்கலாம், அதுல இருந்து நாங்க மாறாம இருக்கோம். யாராவது ஒரு வீதம் 2 வீதம் மாறலாம். ஏனென்றா அதுக்கு காரணம் இந்த ஒரு நீண்ட கால வளர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயத்தால மட்டும்தான் அதை கையாள முடியும். மற்ற எந்த சமுதாயத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏகாக்கிரம் ஏகாக்கிரம் என்றது ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மனிதன் நிலை. ஆனா இது எல்லாம் ஏன் சொல்லப்படுதுண்டா, இப்படியான மனநிலைகளை நாங்கள் புரிந்து வச்சிருக்கிறது ஏன் முக்கியம் என்றா, எங்கட சாதனையில இல்லாட்டி எங்கட யோக பயிற்சியில நாங்கள் ஒரு பின்னடைவை இல்லாட்டி ஒரு தடையை எதிர்கொள்ளும் போது இந்த விஷயம் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியான தடைகளை விலக்குவதற்கு உதவி செய்யும். ஏன் நாங்கள் இதை படிக்க? ஒரு வளர்ந்த ஏகாக்கிரம் அடைந்த ஏகாக்கிரம் ஒரு உறுதியான மனநிலை. இது ஒரு மனித உடல் இல்லாட்டி மனித மனத்தின் வளர்ச்சி அடிப்படையில கூறப்பட்டிருந்தாலும், மனம் என்னென்ன விதமான சிக்கல்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றத நாங்க முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற விஷயம். அப்புறம் இதை வச்சுட்டு நானே எப்படி இருக்கிறேன், நானே அப்படி இருக்கிறேன் என்று குழம்பாம, அந்த இடத்துல எனக்கு குழப்பம் இருந்தால் அதை எப்படி விளக்குவது?
இல்லாட்டி அதிலிருந்து எப்படி அந்த தடையை தாண்டுவது என்றதுக்கு பதஞ்சலி ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சித்தம். சோ அதுக்கு கீழே எவ்வளவு இருக்கு, ஆனா நீ அதைத்தான் நெறிப்படுத்த போற. அவர் மனம் என்று போட இல்ல, அகங்காரம் என்று போட இல்ல, புத்தி என்று போட இல்ல, சித்தம் என்று போட்டார். ஏனென்றா சத்தியத்தை மிக குறைவான சொற்கள்ல அவர் சொல்றார். ஆனா அதே நேரம் அந்த குறைவான சொல்றேன்டா போல சில பேர் ஓகே நான் சில விஷயத்த நான் சொல்லிடுறேன், ஆனா எனக்கு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியல என்றா ரெண்டு விஷயம் நடக்கும். அதுல ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அதுல உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியலைன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, என்னுடைய மொழி வறுமையா இருக்கு. அதாவது உங்களுக்கு நாம் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு சொல்ல முடியாத மொழி வல்லமை என்னுடைய. ரெண்டாவது, நீங்கள் அதை உள்வாங்க முடியாத சக்தி உங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. பதஞ்சலி யோசத்துல அப்படி இல்லை. மிக குறைவான சொல் இருக்கு, ஆனா மிக ஆழமான உணர்வு திறனை கொண்ட சொல்லாவும் அது. அதாலதான் பதஞ்சலி யோசூத்திரம் ஓகே பதஞ்சலிய நாங்க யோகத்தின் தந்தை என்று நாங்க சொல்றோம். சிவனை நாங்க சொல்றேன் இல்ல, கிருஷ்ணரை நாங்க சொல்றேன் இல்ல, யோக நூல்கள் எவ்வளவோ இருக்கிறோம், ஸ்வத்மராமல் இருக்கு, யாரையும் நாங்க தந்தைன்னு சொல்றேன். ஏன் பதஞ்சலியை சொல்றோம்டா, அவர் ஒரு அறிவை ஒரு அல்டிமேட்டா சொல்லி வச்சுட்டு போயிட்டு, அதாவது நாங்க ஒரு முற்றி அடைஞ்ச நிலையில சொல்லுவோம். இப்ப எல்லாருக்கும் அந்த அப்பா கதை தெரியும். ஒவ்வொரு காலத்துல அப்பா மாறி மாறி திரிகிறாங்க, கடைசியில அப்பா தான் எல்லாம் மாதிரி திரிகிறாங்க. அதே போல பதஞ்சலி இந்த சூத்திரத்தை நீங்க முழுமையாக 195 196 சூத்திரத்தை முழுமையாக படிக்கும் போது பதஞ்சலி சொல்றது எல்லாம் சரி என்று சொல்லி, நீங்கள் யோகத்தை எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லாமல் நீங்கள் பயிற்சி செய்வதற்கான எல்லா சாத்தியப்பாட்டையும் பதஞ்சலி உங்களுக்கு முன்னாலேயே வச்சுட்டு போயிருக்கு. அப்ப இந்த நாளையும் புரிஞ்சு கொண்டு சாதனைய தொடர்பவனுக்குத்தான் 5வது நிலையான நிறுத்தம் கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் யோகா செய்யுங்க. இன்றைக்கும் நல்ல நாள் தான், இன்றைக்கு அமாவாசை. யோகா செய்யறது நல்ல நாளண்டா நீங்க இதுல 40 பேர் இருக்கிற 40 பேரும் செய்யாததுக்கு 400 காரணத்தை கொண்டு வரும். ஆனா செய்யறதுக்கு ஒரு காரணத்தை கூட கொன்றாது. அதுதான் மனத்தின் மிக உச்சமான கெட்டித்தனம். யோகாவை நீங்க செய்யாம பண்றதுக்கு மனம் 300 சாட்டை கொண்டு வரும். சாட் மீன் சாரி, இங்க நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள். அதாவது அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது. யோகா கிளாஸ நாம் போகாம இந்த மெட்டை போட்டு இல்ல இருக்காம இல்லாட்டி தியானம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சிய செய்யாமல் பண்றதுக்கு மனம் தன்னுடைய விஸ்வரூபம் அவ்வளத்தையும் கொண்டு வந்து காட்டு. இன்னைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு லேட்டா எழுப்பிட்ட, திங்கர்ல யோகா கிளாஸ் நடக்காது, கோவிட்டால நடக்காது, ஓகே இன்றைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வர. ஏனென்றா உங்களோட மனம் அறிவு மயப்படுத்தப்பட்ட மனம், அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அது உள்வாங்கும். ஏனென்றா எப்ப நீங்க யோகத்தை செய்ய விரும்புறீங்களோ அன்றிலிருந்து உங்களுடைய மனமும் உங்களுடைய அறிவும் உங்களுக்கு 2ஆம் பட்சமாக போயிடும். இந்த நிறுத்தம் என்று ஒன்று சொல்ற அந்த ஒரு வைராக்கியமான மனநிலைக்கு நாங்க சாதனா பாதத்துல பார்ப்போம். வைராக்கியமான மனநிலைய நாங்க கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு மிகச்சிறந்த சாதனை தேவைப்படும். அறிவில்லை. அறிவு உங்களை சாதனையில இருந்து விலக்குவதற்கு தான் உதவும்.
எனக்கு எல்லாம் தெரியுமாப்பா. பதஞ்சலி யோக சூத்திரமா இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா? 5 புத்தகம் வச்சிருக்கு. திருமந்திரமா நான் ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன். ஆனா அதை ஒரு இடத்தில் இருந்து தியானிப்பதற்கு மனம் எப்பையும் விரும்பாது. ஏனென்றால் அது இந்த 5வது நிலையாகிய நிறுத்தம் என்ற நிலையை அடையவில்லை. அப்படி அடைவதற்கு மிகச்சிறந்த வைராக்கியம் எங்களுக்கு தேவை. எங்களுடைய தமிழ்ல சொல்றேன்டா ஓர்மம். மிகச்சிறந்த ஓர்மம் வேண்டும். ஓர்மம் ஒன்று இருந்தால்தான் நாங்கள் அதை செய்ய முடியும். பதஞ்சலி வாரே அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு முதலே பதில வச்சிருக்கிறவர் பதஞ்சலி. அது எப்படி பதில்? அப்பா மாதிரி, அம்மா மாதிரி செல்லம் கொடுக்க மாட்டேன், உங்களோட கதை சொல்லி கொண்டிருக்க மாட்டேன். அப்பா அறிவு சார்ந்தவர், அறிவு மீன் ஞானம் உள்ளவர். தந்தை ஞான தந்தை தான் சொல்றேன். சோ அவர் மிக இயல்பாக அந்த பதிலை வச்சிருக்க. இதுக்கு நீ என்ன பண்ண வேண்டும்? அப்ப பதஞ்சலி இந்த சித்தத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த சித்தத்துல முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற விஷயத்தையும் நாங்க புரிஞ்சு வச்சிருக்கோம். அதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அந்த கரணங்கள் எங்களுக்கு தடையாகவும் இருக்கு. அதே நேரம் இந்த அந்த கரணங்கள்லாம் எங்களுடைய சாதனையை மேற்கொள்வதற்கான கருவிகளாகவும் இருக்கு என்றதை நீ புரிஞ்சுகொள் என்று பதஞ்சலி. ஏனென்றால் சாதாரண மனம் எப்பொழுதும் உணர்ச்சி வசப்படும். நாங்க பாருங்க, எங்களோட குரு விட்டியோ இல்லாட்டி ஒரு இதை போனோடனே நாங்க ஒரு எமோஷன் ஆயிடுவோம். உணர்ச்சி வசப்பட்டுத்தான் பேசும். அப்ப இங்க இந்த அந்த கரணங்கள் எங்களுக்கு எப்படி நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது, அதே நேரம் எங்களுடைய சாதனைக்கு எங்கெங்க தடையா இருக்குது என்றும் பதஞ்சலி சொல்ல. அதுதான் அடுத்த இதுல அடுத்த சூத்திரம், 3வது சூத்திரம். நாங்க எல்லாரும் வெளியில தான் பார்க்கிறோமே ஒழிய மற்றவையத்தான் நாங்க பார்க்கிறோமே ஒழிய எங்களை நாங்க எப்பயுமே பார்த்ததில்லை. அப்படி பார்ப்பதற்கான சாத்தியத்தையும் எங்களுடைய வாழ்க்கை முறையில நாங்க உருவாக்கினது. ததா திரஸ்து சுபரூப வஸ்தானம். இதுல ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனியையும் பார்க்க வேண்டும், சேர்த்தும் பார்க்க. ததா திரஸ்டு என்றால் பார்ப்பவன், இல்லாட்டி சாட்சி, இல்லாட்டி புருஷன் என்று சொல்லி யோகத்துல நாங்க சொல்லுவோம். அடுத்த சொல் சுபரூபவஸ்தானம். அதை 2ஆவும் பிரிக்கலாம், சேர்த்தும் பார்க்கலாம். அந்த சொல்ல தனித்தனியையும் பார்க்க வேணும், 2ஆக்கியும் பார்க்க வேணும், உண்டாக்கியும் பார்க்க. தன்னுடைய நிலையை அறிஞ்சவன். அப்ப தன்னிலையை ஆறு அறிவான் என்றா, நான் முதலே சொன்ன மாதிரி மனம் ஒடுங்கி அந்த வைராக்கியத்துல நின்றவன் தான் தன்னை பற்றி யோசிப்பான். அப்ப அவஸ்தானம் என்றால் அந்த இடத்துல நிக்கிறது.
மனத்தை ஒரே இடத்தில் நிறுத்துதல். அப்ப இங்க மறைமுகமா ஒரு விஷயம் இருக்கு. யாரு பார்க்கக்கூடிய தகுதியை பெறுகிறான் என்றால் அவஸ்தானம், மனத்தை ஒரு நிலையில் நிறுத்தக்கூடியவன் தான் தன்னை பார்ப்பான். மற்ற எல்லாரும் தன்னை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்ப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அப்ப இந்த தன்னை காணும் அறிவை ஒரு புருஷன் இல்லாட்டி ஒரு ஆத்மா எப்ப பெருமெண்டா தன்னுடைய நிலையை, தன்னுடைய தன்மையை உணர்ந்து கொண்டவன் இல்லாட்டி உணர்ந்து கொள்வதில் வைராக்கியம் இல்லாட்டி சாத்தியப்பாடுகளை தன் வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டவன் தான் தன்னை பற்றி மட்டும் சிந்திப்பான். இங்கே தனிப்பட்ட மீட்டு சிந்திப்பான்டா, அதாவது எந்த மனைவி, எந்த குழந்தை, இதெல்லாம் இல்லை. தன்னுடைய உயிரை பற்றி சிந்திப்பான். அவனுக்குத்தான் நான் யார் என்ற கேள்வி வரும். தன்னை காண்ற அறிவு அவனுக்கு மட்டும்தான் வரும். அவனுக்கு மட்டும்தான் அந்த ஏக்கம் வரும். மற்ற எல்லாருக்கும் தன்னை தவிர மற்ற எல்லாத்திலையும் மனம் சென்று கொண்டே இருக்கும். இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம், இந்த இந்த சாட்சி இல்லாட்டி தன்னுடைய தன்மையை உணர்ந்து கொள்ளாதவன் வெளியில பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து, இது நல்லது, இது கெட்டது, இது எனக்கு நல்லது தருது, இது கெட்டது தருது என்று திட்டத்தன்மையில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருவான். இப்ப நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், எங்களை எல்லாருக்கும் ஒரு பொதுவான குணம் ஒன்று இருக்கு, நாங்க இன்னும் நல்லா வரலாம், என்ன நிறைய காசு சேர்க்க வேணும், இல்லாட்டி நாம் இன்னும் ஒரு மல்டி மில்லியனரா வரணும், இல்லாட்டி ட்ரில்லியனரா வர வேண்டும். அதாவது நான் இருக்கும் நிலையில் நான் சந்தோஷமாக இல்லை. ஏனென்றால் நான் என்னை பார்ப்பது இல்லை. ஏனென்றால் நான் இந்த சம்சார வாசனையில நான் இருக்கிறேன். அது வரைக்கும் நான் என்னை பார்ப்பதற்கான எல்லா தகுதியையும் இழக்கின்றேன். அப்ப இந்த தன்மை இல்லாட்டி அவஸ்தானம் என்று சொல்ற அந்த தன்னை அறியும் நிகழ்வு எப்ப நடக்குது என்றா, முதல் பாடல்ல சொன்ன அந்த சித்தம் எங்களுக்கு தெளிவா வரைக்க மாட்டேங்குது. ஏன்னா சித்தம் தெளிவா இல்லாட்டி என்ன நடக்கும், இந்த நாங்கள் சொல்ற இந்த 4 மனத்தின் 5 நிலையில இருக்கக்கூடிய முதல் 4 நிலையிலையும் இருந்து கொண்டு மனம் தத்தளித்துக் கொண்டிருக்கும். இந்த உலகத்தை பார்த்து எங்களுடைய மனம் சலனப்பட்டு கொண்டிருக்கு. இல்லாட்டி எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கு. அந்த உணர்ச்சிகள் எங்களுடைய உடலையும் எங்களுடைய பிராணனையும் எங்களுடைய மனத்தையும் குழப்ப நிலைக்கு வைத்திருக்கு. அப்ப எங்களுடைய உடல், எங்களுடைய மனம், எங்களுடைய பிராணன், எங்களுடைய அறிவு தெளிவற்ற நிலையில் அது முதலே அதை சரி செய்யாட்டி ரொம்ப கஷ்டப்படும். வயசு போக 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 போக, இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இப்ப எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும்,
இப்ப என்னுடைய மாமியார்ட்ட எல்லாம் போய் கேட்டா அவெல்லாம் உயிர் வாழ்றதெல்லாம் என்ன பாக்கன்னு சொல்லுவான். அவ உயிர் வாழ்றதே என்ன பார்க்கத்தான். அதாவது நான் எழும்புறேனா, சாப்பிடுறேனா, தூங்குறேனா, என்ன பாக்குறதான் அவட இது. இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன். அப்படித்தான் அவ வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இது நான் எந்த மாமியை பற்றி சொல்லல. எல்லாரும் பேரும் 60 வயசுக்கு அப்புறம் எல்லாருமே நாங்க அப்படித்தான் இருக்கோம். நாங்க இல்லாட்டி ஒரு வேலையும் நடக்காது. ஏனென்றா நாங்க எங்களுடைய மனத்தை இந்த சாட்சி இல்லாட்டி தன்னை உணரும் நிலையை நோக்கி நாங்க திருப்போம். ஏனென்றா இந்த உலகம் அப்படி இல்லை. இந்த உலகம் என்றைக்கும் எப்பொழுதும் இப்படியேதான் இருக்க போகும். இந்த உலகம் எந்த ஒரு மாற்றத்துக்கும் இருக்காது. இந்த உலகம் அப்படியேதான் இருக்கு. ஆனால் இந்த உலகத்திலிருந்து விடுபடுவதற்கான தெளிவு உன்னுடைய சித்தத்துக்குள் ஒளிந்து இருக்கின்றது. அதை நீ உணர்வது, அந்த தன்மேல நிலைநிறுத்துவதற்குத்தான் இந்த யோகம். தன்னை அறிவதற்கான ஒரு சாதனம், அதுவே யோகம். அப்ப நீ உள்ளத்திலேருந்து பேசும்போது நீ சாட்சியா நின்று உலகத்தை பார்க்காமல் நீ உலகத்தில இருந்து உன்னப்ப, நீ இந்த உலகத்துல என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? நீ என்ன செய்துட்டு இருக்க? இந்த மூச்சுழற்சிக்குள்ள மாட்டுப்பட்ட பிறப்பு, இறப்பு, வாழ்க்கை, இந்த மூன்றுக்குள்ளேயுமே சுத்திட்டே தான் இருக்க. அதுக்குள்ளதான் அந்த அந்த வரையறைக்குள்ளான் உண்ட வாழ்க்கை இருக்கு. வேறு எதுலேயும் இல்லை. நீ சந்தோஷம் என்று நினைக்கிற ஒரு விஷயம் இன்னொரு ஆட்களுக்கு துக்கமாகவும், நீ துக்கம் என்று நினைக்கிறது இன்னொரு ஆளுக்கு சந்தோஷமாகவும் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு ஆளுக்கு பிள்ளை இருக்குன்னு கவலை, ஒரு ஆளுக்கு பிள்ளை இல்லையென்று கவலை, மொத்தத்துல எல்லாமே கவலை. அதுதான் பதஞ்சலி சொல்றேன், இன்பமும் துன்பம்தான், துன்பமும் துன்பம்தான். இத சும்மா சொல்லிட்டு போகலாம். ஆனா இந்த தெளிவு வருவதற்கான வைராக்கியத்தை தான் பதஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதைத்தான் அவர் பதஞ்சலி கிரியாயோகம் என்றே சொல்ற. இந்த வைராக்கியத்தை எப்படி ஒன்று பண்ணுவது, தன்னை அறியும் அந்த உணர்வை எப்படி உண்டு பண்ணுவது? நாலாவது சூத்திரத்துல அது சொல்ற. விருத்தி, சாருப்யம், இதரத்ரா, இதுவும் 3 சொல் இருக்கு. ஏன் இது நடக்க இல்லை? சித்தம் தெளிய இல்ல, உன்னை பார்க்கிற அந்த தன்மை உனக்கு வரையில். நீ கலைகள்ல நீ நம்பவண்ணா இருக்கலாம், 64 கலையையும் கரைச்சு குடிக்கலாம், இந்த உலகத்தையே நீ ஆளலாம், உலகத்துல நம்பவன் பணக்காரனா கூட வரலாம், அறிவு சார்ந்த சாரியா கூட வரலாம். ஆனால் உன்னை நீ அறியாட்டி அங்க எல்லாமே செய்யும். தன்னை அறிந்தவன் தான் ஹீரோ. ஆகவே இந்த 4வது சூத்திரம் ஏன் அதுக்கு காரணம் என்று சொல்லுது.
விருத்தி, இந்த மாற்றம், இந்த சித்தத்துல நடக்கிற எண்ண இயக்கம் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு குழப்பத்தை தான் உண்டு பண்ணும், இல்லாட்டி ஒரு மாற்றத்தை தான் உண்டு பண்ணும். அது உடல்நிலையாக இருக்கட்டும், இல்லாட்டி மனத்துல இருக்கிற மாற்றம், இல்லாட்டி அறிவுல நடக்கிற மாற்றம். இப்ப நாங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் இப்ப நாங்க இந்த திருமந்திர கிளாஸுக்கு வர்றது, இல்லாட்டி பதஞ்சலி சூத்திரம் பெறாய்க்கு எல்லாரும் எனக்கு வயசு போயிட்டப்பா, அதுண்ட கர்மா, அடுத்த பிறப்புல பார்ப்போம். ஆனா நான் எல்லா கோயிலையும் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன், அப்படி சொல்ற எல்லாரும் அடுத்த பிறப்புலையும் இதைத்தான் சொல்லிச்சிருப்பான். அடுத்த பிறப்புலையும் நான் எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலையும், இந்தியாவில இருக்கிற அத்தனை கோயிலையும் கற்பூரத்தை வச்சு அடிச்சு சத்தியம் பண்ணுவேன், அடுத்த பிறப்புலையும் அதைத்தான் சொல்லி. ஏனெண்டா இங்கதான் அதுக்கான விடை இங்க இருக்கு. அந்த ஒற்றுமை, அந்த சாருப்பியம் என்ற தோற்றம், இல்லாட்டி வடிவம், இல்லாட்டி அந்த உருவ அமைப்பு எங்களுக்கு இருக்கு அல்லது இல்ல. இத யோகா அடிப்படையில சொல்றேன்டா, எங்கட உயிர் மீண்டும் திருப்பி பிறக்க என்ன செய்யும்டா, திருப்பி அதே சித்த விருத்திகளோட தான், காரணகாரியங்களோட தான் தன்னை இணைச்சு கொள்ளுமே ஒழிய தன்னை அறிவதற்கான சாத்தியப்பாடு அந்த உயிரிடம் இருக்காது. ஏனென்றா நீங்க மீண்டும் திருப்பி அதே வேலையை தான் செய்ய. நீங்க குஜராத்ல பிறக்கலாம், அமெரிக்காவில பிறக்கலாம், இஸ்ரேல்ல பிறக்கலாம். நீங்க பிறந்தோடனே அம்மாட பேச்சை தான் கேட்க போறீங்க, அப்பாட பேச்சை தான் கேட்க போறீங்க, ஸ்கூல் போக போறீங்க, வேலைக்கு போக போறீங்க. எந்த ஒரு சமுதாயத்திலும், எந்த ஒரு வாழ்க்கை முறையிலும் தன்னை அறிவதற்கான முறைய புரிஞ்சு கொள்றதுக்கான சாத்தியப்பாடு உங்களிடம் இல்லை. ஆனா அந்த விழிப்புணர்வு பெற்ற உயிர் மட்டும் அதை தேடி போகும். சோ உங்களுக்கு எல்லாம் கோவிட் அப்படி ஒரு உயிர் அந்த தன்மையை கொடுத்துருக்கு. உங்களை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கான சாத்தியப்பாட்டை இந்த 2 வருஷமும் கொடுத்துருக்கு. அதுல திருந்தாதபடியா தான் இப்ப திருப்பி என்னொண்டு வந்து. ஏன்னா நீங்க எல்லாம் திருந்த சான்ஸ் இல்லை என்று தெரிஞ்சோன்னா திருப்பி கொண்டு வந்து. இது உங்களை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம். அப்ப திருப்பி என்ன சொல்றீர் பதஞ்சலி என்றா, நீங்க அதே மாற்றத்தையும் அதே குழப்பத்தையும் உருவம் அல்லாத போதும் உருவம் இருக்கின்ற போதும் நீங்கள் உங்களோட தான் அத இணைச்சு கொள்வீங்க ஒழிய அது உங்களுடையது அல்ல. அதாவது நான் எக்காரணம் கொண்டும் இந்த கர்மா என்ற சொல்லை நான் பாவிப்பதில்லை. என்னுடைய யோகாவிலையா இருக்கட்டும், ஆன்மீகத்திலையா இருக்கட்டும். ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு மாதிரி. அதை போட்டா எல்லாம் அழிஞ்சு கடைசியில நீங்க எல்லாத்துக்கும் ஒரு புள்ளிய வச்சிருவீங்க கர்மான்னு சொல்லி. அதுக்கு பேர் கர்மா இல்லை. அதுக்கு எங்க ஊர்ல அதுக்கு ஒரு வேற பேர். அதுக்கு கர்மம் பிடிச்சவனையே பேசுவான். கர்மம் பிடிச்சவனுக்கும் கர்மாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்மா என்பது செயல், கர்மம் என்பது நாங்க அதை ஒரு எதிர் சொல்லாக பயன்படுத்துறோம். ஓகே, அதால கர்மம் என்பதற்கும் கர்மா என்பதற்கும்
நான் என்னுடைய பேச்சு தமிழ்ல இருந்து நீங்க புரிஞ்சு கொள்வீங்கன்னு. நீங்க சொல்ற கர்மான்றது இந்த சாஸ்திரம் சொல்ற கர்மா இல்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் பின்பற்றுகின்ற அதே பழைய வாசனைகள். சுகத்தையே நீங்கள் திருப்பி திருப்பி அதே சுகத்துக்குள் போகின்றீர்கள், இல்லாட்டி திருப்பி திருப்பி அதே துக்கத்துக்குள் போகின்றீர்கள். உங்களால் நாங்க சொல்ற மாதிரி ரஜஸ் தமோஸ் சாத்வி குணத்திலிருந்து விடுபட்டு எங்களை புரிஞ்சு கொள்றதுக்கான தன்மைய நாங்க அடையல. அப்ப இங்க இவனுக்கு அந்த விடுபடுற தன்மை இருக்கோ அவன் இந்த விருத்திகள்ல இருந்து விடுபட்டு தன்னுடைய புருஷனை புரிஞ்சு கொள்வதற்கான நிலையில அடைகிறான். அப்ப இந்த யோகத்தை பயில்பவர்கள் இல்லாட்டி யோக நிலையில சமாதி நிலையில இதை நோக்கி போறவர்கள் அதை உணர்ந்து கொண்டு அந்த வாசனை இல்லாட்டி அந்த கிளேசம் இல்லாட்டி எண்ணங்களை விட்டு தன் நிலைவோட இருவதற்கான உண்மை வடிவத்தை உணர்ந்து கொள்வதற்கான தன்மையை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப அவர்கள் உடல் இருக்கிற நிலையிலையும் உடல் அற்ற நிலையிலும் அவர்கள் அந்த தன்மையை புரிஞ்சு கொள்வதற்கான இல்லாட்டி அந்த மாற்றத்தை உள்வாங்கி தங்களை சாட்சியாக இல்லாட்டி யோகத்துல சொல்ற மாதிரி இந்த புருஷன் பிரகதியை உள்வாங்குவதற்கான தன்மையை அவர்கள் பெறுகிறார்கள் என்று பதஞ்சலி சமாதிவாதத்துல சொல்ற. அப்ப இந்த மாற்றம் இந்த உண்மை வடிவம் புரிஞ்சு கொண்டவன் என்ன செய்வான் என்றா டக்கண்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவான், ஒரு முடிவுக்கு, இயல்பான ஒரு முடிவுக்கு வருவான். அது என்ன முடிவுண்டா பதஞ்சலி சொல்றார், எங்கட மனம் 5 விதமான விருத்திகளைத்தான் உருவாக்கும். ஒவ்வொரு மனமும் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ எண்ணங்களை உருவாக்குது, என்னென்ன விதமா எல்லாம் செயற்படுது, லட்சக்கணக்கான எண்ணங்களை உருவாக்குது, கோடிக்கணக்கான லட்ச குணங்களை உருவாக்குது, உணர்வுகளை உருவாக்குது. எல்லாத்தையுமே பதஞ்சலி 5 கேட்டகரிக்குள்ள போட்டது. இதை தவிர ஒன்றுமே இல்லை. பாருங்க எப்படி போட்டு இன்று வரைக்கும் யாரும் மாத்தையும் இல்லை. அப்ப உங்களை ஈஸியா ஃபில்டர் பண்ணலாம். நீங்க இந்த 5க்குள்ள ஒன்றுலதான் இருக்கிறீங்க. ஆனா அந்த 5 பிரிக்க முதல் பதஞ்சலி அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க, விருத்தியா பஞ்சதா சிலிஷ்டா அகிலிஷ்டா. அதாவது இந்த 5 விதமான மனம் உருவாக்குற சலனங்கள் இல்லாட்டி கிளேசங்கள், யோக மொழியில கிளேசங்கள் 2 வகையா. ஒன்று உங்களுக்கு துயரம் தருபவை அல்லது துயரம் தராதவை. அது எப்படி துயரம் தருபவை துயரம் தராதவை? இன்றைக்கு வைஃப் நல்ல சந்தோஷமா கதைக்கிறான், அதே மனுஷி நாளைக்கு காலியா நிக்கிறான். ஒரு நாள் துயரம் தாரா, ஒரு நாள் துயரம் தரே. ஒரே மனம் தான். ஒரே மனம் 2 விதமான தன்மைய எங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இன்றைக்கு நான் ஐஸ்கிரீம் குடிக்கிறேன், ஐஸ்கிரீம் எனக்கு நல்லா இருக்கு.
அடுத்த நாள் ஐஸ்கிரீம் குடிக்கிறேன், எனக்கு கோல்டு ஃபீவர் வருது. ஒரே ஐஸ்கிரீம் முதல் நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது, அடுத்த நாள் என்ன கொண்டே பெட்ல சிக்காக்கி வச்சுட்டு. சேம் ஐஸ்கிரீம். ஏன்? அது மனம் தாமசம், ராஜசம், சாத்வீகம் ஆன விருத்திகளை அது உருவாக்குது. அப்போ ஒரு யோகி இங்க என்ன செய்ய போறான்டா, இந்த 5 விதமான மனக்லேஷங்களை புரிஞ்சு அத எதெல்லாம் எனக்கு யோகத்துக்கு நன்மை தருமோ அதை மட்டும் எடுத்து தன்னுடைய யோகத்தை வளர்த்து பிறகு அந்த நல்லதையும் விடுவதற்கான சாதனையை, யோகத்தை அவன் பயில்வான். பயில்வான்னா பயிற்சி செய்வான் என்ற நான் ஜிம் மாஸ்டர் சொல்லல, பயில்வான். அவன் பயிற்சி செய்வான். அப்ப மனம் எவ்வளவுதான் நாங்க அறிஞ்சு கொண்டாலும் அது ஆழமான நிலையிலும் கூட அது இந்த கிளிஸ்டா அலிஸ்டா என்ற அந்த சொல் முக்கியம். ஏனென்றா நான் அடிக்கடி சொல்றேன், ஈவன் சமாதி அடைந்த ஒரு யோகிக்கு அவனுக்கு மனமும் இருக்கும், உடலும் இருக்கும். அந்த உடல்ல கூட சில நல்ல விஷயங்களும் சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். அவன் அதிலிருந்து விடுபட்டு இருக்கின்ற தன்மையில் கூட அதுல இருக்கு. ஓகே, ஒரு யோகி சமாதி நிலையில் அடைந்த யோகிக்கு கூட இந்த கிளிஸ்டா அலிஸ்டா இருக்கும். ஆனா அது அவன் என்று சொல்றது அந்த அவனுடைய அந்த புருஷனை இல்லாட்டி அவனுடைய உயிரை தொந்தரவு செய்யும். இல்லாட்டி புறா நீங்க மாறி வரையில உயிர் எல்லாத்துலயும் தொந்தரவு செய்யாமத்தானே இருக்கு. இங்க நாங்க பயிற்சி அடிப்படையில பார்க்க, அதாவது உயிர் இதுக்குள்ள இருக்கு, ஆனா உயிர் இதுகளோட இல்லை. புரியுமண்ணே? உயிர் இந்த கிளேசங்களுக்குள்ளலாம் இருக்கு, ஆனா உயிர் இந்த கிளேசங்களோட இல்ல. ஓகே, என்ன சுத்தி நீங்க இருக்கிறீங்க இங்க 43 பேர், ஆனா நான் உங்களோட இல்ல. புரியுதா? அப்ப இந்த சலனங்களை உருவாக்குற விஷயங்களை நாங்கள் எப்படி இந்த ஆத்ம சாதனைக்கு பயன்படுத்த வேண்டும். இல்லாட்டி இந்த ஆத்ம சாதனை என்று சொல்லப்படுகிற இந்த உண்மையை உணர்வதற்கு எதெல்லாம் எனக்கு தடையா இருக்கு என்றதை நாங்க புரிஞ்சு கொள்வோம். சில வேளையில நல்ல மனைவி தடையா இருக்கு, நல்ல குழந்தைகளும் தடையாக இருக்கு, கூடாத ஒரு நண்பர் தடையா இருக்கு. நாங்க நல்ல விஷயம் என்று நினைத்து கொண்டிருக்கிற விஷயமும் எங்களுடைய யோக சாதனைக்கு தடையா இருக்கலாம். நாங்கள் கெட்ட விஷயம் என்று நினைச்சு கொண்டிருக்கிற விஷயமும் எங்களுக்கு யோக சாதனைக்கு தடையா இருக்கு. இந்த ரெண்டையுமே எங்களுடைய ஞான கண் கொண்டு பார்க்கிறது ஒரு யோகிக்கு அவசியம் ஆகும். ஓகே, அப்ப பதஞ்சலி ஏன் இத முதலே சொல்லிட்டு தான் அடுத்த சூத்திரத்துல இப்படி 5 வகையான எண்ணம் இருக்கு, அது எப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யாது
இதை எப்படி நாங்க பார்க்கணும் என்றத அடுத்த வரும் சூத்திரங்கள்ல அவர் சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாதானே, நாங்க சும்மா சொல்லிட்டு இருக்கிறோம் எனக்கு இதெல்லாம் டிஸ்டர்பா இருக்கப்பா, ஆனா இது என்ன கேட்டகரிக்குள்ள கொண்டு வர, இது எல்லாத்தையும் எப்படி ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதால பதஞ்சலி முதலே எங்களுக்கு ஒரு 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 மேப்பை போட்டு கொடுத்துட்ட, 5 விஷயம்தான், இந்த 5 இப்படி இப்படி எல்லாம் வேலை செய்யும், இது இப்படி இப்படி இயங்குது, இதை இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுக்கும். எங்கட வேலை அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் எங்கட. நாங்க இந்த புத்தகத்தை போய் ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு நாம் பொருள் எழுதி இதுக்குள்ள எனக்கு பெருமை எழுதி நாம் ஒரு யோக சாஸ்திர நிபுணராகி ஓகே ஓகே எனக்கு ஒரு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்து அதுக்கெல்லாம் இங்க இந்த புத்தகம் கொடுக்க. இந்த புத்தகம், இந்த நூல் ஒரு ஒரு விடுதலைக்கான நூல். ஆனால் இந்த நூலை வைத்து நாங்கள் மீண்டும் அந்த சுழற்சிக்குள்ளேயே சிக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஞானமும் வைராக்கியமும் தேவை என்பதுடன் இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.